என்னால் தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே, திருக்குறளைத்தான் மோடி பின்பற்றுகிறார். திருக்குறளை மட்டும் மோடி பின்பற்றினால் அவர் பாஜகவை விட்டு உடனடியாக விலகி விடுவார். அவரை பின்பற்றினா பாரதிய ஜனதா கட்சியை கலைச்சிட வேண்டியதுதான். நீ எப்படி திருவள்ளுவரை பின்பற்ற முடியும்? உன் கோட்பாடே சனாதன கோட்பாடு, இவர் சமத்துவ கோட்பாடு. பிறப்பினால் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏற்றுக்கொண்டவே பிஜேபி காரனாக இருக்க முடியாது, சங்கியா இருக்க முடியாது. அவன் தமிழ் சங்கம் வைக்கிறவனா தான் இருக்க முடியும். தமிழ் பற்றாளன் என்பவன். அது வெறும் மொழி கிடையாது. தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர். மணிப்பூர்காரனை நீ சொந்த ஊருக்காரனாவே எடுத்துக்கலையே, தீய வச்சுல கொளுத்தி விடுறீங்க, சர்ச்சை உடைக்கிறீங்க, எவ்வளவோ கலவரத்தை விளைவிக்கிறீங்க, பெண்களை வன்புணர்வு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறீங்க, கொலை செய்கிறீங்க, கொடூரமாக நிர்வாண ஊர்வலம் நடத்துறீங்களே, வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நீங்க பேசலாமா? சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை தமிழ்நாட்டில். ஏன் மணிப்பூர்ல பத்திக்கிட்டு எரியுது, அங்கே போய் அணைச்சியலா? சட்ட ஒழுங்கு கிழிச்சியலா? அங்கே போய் காஷ்மீர்ல என்ன நிலைமை? பாதுகாப்புத்துறை அமைச்சர் நீங்க தானே, உள்துறை அமைச்சர் நீங்க தானே, பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா? நீங்க 6.5 லட்சத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லலாமா? சாத்தான் வேதம் ஓதலாமா?